அரசு ஊழியர் ஆசிரியருடைய கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறுகிற 24 மணி நேர தர்ணா போராட்டத்தின் பகுதியாக தூத்துக்குடியில் நடைபெறுகிற இந்த தர்ணா போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிற சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் மகேந்திர பிரபு அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் உமாதேவி அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் தோழர் மகேஸ்வரி அவர்களே, தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ராமமூர்த்தி அவர்கள், ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கலையுடையார் அவர்களே, இந்த போராட்டத்தை நிறைவு செய்து பேசவிருக்கிற அரசு சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் மைக்கேல் எல்லி புஷ்பம் அவர்களே, தோழர் சாம் டரியல்ராஜ் அவர்களே, அனைத்து துறைகளின் சார்பில் இந்த பிரம்மாண்டமான போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து துறைவாரி சங்கங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளே, ஓய்வூதிய அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, இன்று காலை பெருந்திரளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நம்முடைய போராட்டத்தை, இந்த வீரியத்தை வெளிப்படுத்தி நாளை காலை வரை இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக கடுமையான பணியிலும் காத்திருக்கிற அரசு ஊழியர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் CIT மாவட்ட குழுவின் சார்பில் முதலில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை, வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உழைப்பாளிகள் மக்கள் மீது கொடூரமான அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக ஏவப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாம் இன்று நள்ளிரவும் நாளை காலை வரை நம்முடைய போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தொடர இருக்கிறோம். கடந்த புதன்கிழமை பிரம்மாண்டமான பன்னாட்டு நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் தொழிலாளிகள் சங்கம் வைக்கிற அரசியலமைப்பு சட்ட உரிமைக்காக நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து 38 நாட்கள் வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தத்துக்கு பின்னால் ஒரு சமரச உடன்படிக்கை, அரசினுடைய தலையீடுகள் என்று பணிக்கு சென்ற தொழிலாளிகளை 2 மாத காலமாக உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துகிற பன்னாட்டு சாம்சங் நிர்வாகத்தை எதிர்த்து சாம்சங் தொழிலாளர்கள் ஆலை வளாகத்தில் அங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிவநாகரன் அவர்கள் பேசுகிற போது சமீப நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல்வேறு போராட்டங்களை குறித்து பேசினார். அவர் பேசாமல் விட்டது, போக்குவரத்து ஊழியர்கள் மீண்டும் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய மோடி அரசின் மின்துறையை தனியார்மயமாக்குகிற கேடுகட்ட நடவடிக்கையை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு எதிராக மின்வாரியத்தில் பணியாற்றுகிற நம்முடைய சக ஊழியர்கள் போராட்ட களத்தை நின்று கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி விரிவுரையாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே சகல தரப்பு உழைப்பாளிகளும் போராட்டம் தவிர்க்க முடியாது என்கிற நிலையில் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஆட்சியாளருடைய செவிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்றால் போராடாமல் தீர்வில்லை என்கிற நிலையில் போராட்ட களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு நாட்டில் இருக்கிற ஒரு உழைப்பாளிகளை நவீன கொத்தடிமைகளாக மாற்றுகிற நடவடிக்கைகளை மூர்க்கத்தனமான வெறியோடு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார். 2019 ஆண்டு ஜனவரி மாதம் தொழிலாளர்கள், இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளிகளை அவருடைய வாழ்வாதார ஊதியம் சார்ந்த சட்டங்களை ஒன்றாக இணைத்து 13 நிதி சார்ந்த சட்டங்களை இணைத்து
சம்பள சட்டத்தை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய கடும் போராட்டத்துக்கு அமளிகளுக்கு இடையில் தொழிற்சங்கங்களுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி மோடி அரசு நிறைவேற்றியது. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு பொதுவான நடமாட்டம் என்பது தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் பாராளுமன்றத்தை கூட்டி 3 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்து பாராளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் தொழிற்சங்கங்களோடு எந்த மேற்கொள்ளாமல் எதிர்கட்சிகளுக்கு இது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளிக்காமல் சர்வசாதாரண முறையில் 3 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை மோடி அரசு நிறைவேற்றியது. 40க்கும் மேற்பட்ட 44 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி இந்திய தொழிலாளி வர்க்கத்தினுடைய கைகளையும் கால்களையும் இந்த சட்ட சங்கிலியால் பிணைக்கிற நடவடிக்கையை எப்படியாவது அமலாக்கிவிட வேண்டும். 58 கோடி தொழிலாளர்களுடைய கால்களையும் கைகளையும் விலங்குகளால் மாற்றி அவர்களை தங்களுடைய அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டு காலமாக தலைகீழாக மோடி நின்று கொண்டிருக்கிறார். தொழிற்சங்கங்கள் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மோடி அரசின் இந்த நலவஞ்சமான நடவடிக்கைக்கு எதிராக எப்போது வேண்டுமானாலும் இந்த நாடு ஒரு காலவரையற்ற பொது வேலை நிறுத்தத்துக்குள் செல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என எச்சரிக்கை விடுத்து மோடி அரசாங்கத்தினுடைய கையை வைத்துக் கொண்டிருக்கிறது தொழிலாளி வர்க்கம். கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற போது இந்த 4 தொழிலாளர் சட்டங்களை அமலாக்குவதற்கான அறிவிக்கை வெளியிடப்படும் என்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் நம்முடைய தொழிற்சங்க இயக்கம் ஒன்றிய தொழிற்சங்க இயக்கம் ஒருவேளை இந்த 4 அடிமை சட்டங்களும் பிரகடனப்படுத்தப்பட்டால் அடுத்த நிமிடமே நாடு காணொலி வேலைநிறுத்தத்தை நோக்கி செல்லும் என்று எச்சரிக்கைக்கு பிறகு இப்போதும் அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கத்தி தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அது நம்முடைய தலையிலே அருந்து விடலாம். எனவே ஒரு பக்கம் மோடி அரசு இந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களை நவீன கொத்தடிமைகளாக மாற்றுவதற்கான கார்பரேட் நிறுவனங்களுடைய வேட்டைக்காராக இந்த நாட்டை மாற்றுவதற்கு தொழிலாளர்களுடைய சட்ட பாதுகாப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த நாட்டை அப்படியே கார்பரேட் கம்பெனிகளுக்கு எழுதி வைப்பதற்கான பணியை சுலபமாக முடித்து விடலாம் என்ற மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிற போது மாறுபட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற சில மாநிலங்களில் இருக்கிற அரசாங்கங்கள் ஒரு மாற்று பொருளாதார தொழில் கொள்கையை அமலாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நீண்ட காலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளிக்கிற போது இந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை வாரி இறைத்துதான் அதிகாரத்துக்கு வருகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை வந்து அமர்ந்த பிறகு தங்களுடைய சொத்துக்கு மதிப்பளிக்காமல் எப்படி ஒன்றிய மோடி அரசு ஒரு கேள்வி தொழிலாளர் கொள்கைகளை அமலாக்கி கொண்டிருக்கிறதோ அதே கொள்கையை கொஞ்சம் மாற்றி அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் தொழிலாளிகள் தங்களுடைய போராட்டத்தை இன்னும் வீரியமாக்குவதன் மூலம் மட்டும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியும் என்ற ஒரு கடப்பாடு இந்த போராட்டங்களை நாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாநில அரசுடைய போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஆசிரியருடைய போராட்டமாக இருக்கலாம், அல்லது போக்குவரத்து துறை, மின்சார வாரியத்தில் அல்லது இதர அரசு துறைகளில்
அல்லது சாம்சங் போன்ற பன்னாட்டு கம்பெனிகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் அல்லது இந்த நாட்டில் இருக்கிற கோடானு கோடி முறைசாரா உழைப்பு பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த ஒரு புள்ளியிலே சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் நடத்துகிற எல்லா போராட்டங்களும் ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டுடைய உழைப்பாளி மக்கள் மீது திணிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிற அந்த கேடுகட்ட கொள்கைக்கு எதிரான போராட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பதை முதலில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே நம்ம நேரடி வேலைக்காக மாநில அரசாங்கம் இருக்கிறது. நம்முடைய போராட்டங்கள் மாநில அரசை நோக்கி நின்றிருக்கிறது. அது நியாயமும் கூட. ஏனென்றால் தமிழகத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நான் நடத்திய தொடர்ச்சியாக பின்னால் அரசு ஊழியர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளுடைய நியாயம் தமிழகத்துடைய உழைப்பாளி மக்கள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. நாம் விரும்பாமலே அதை நம்முடைய கடுமையான எதிர்ப்பை மீறி 2003ஆம் ஆண்டு அன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இருந்த பாஜக அரசாங்கத்தால் வாஜ்பாய் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டு தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது புதிய ஊதிய திட்டம் தமிழ்நாடு இந்தியாவில் அமலாக்குவதற்கு முன்னே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அமலாக்கினார். 2023ஆம் ஆண்டு அமலாக்கப்பட்டது. இந்தியாவில் 1/4/2004 முதல் அமலாக்கப்பட்டது. அமலாக்கப்பட்ட காலம் தொட்டு ஊழியர்களுடைய 35 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அரசு பணியிலே இருந்துவிட்டு அல்லது பல்வேறு துறைகளிலே பணி சாட்டிவிட்டு தங்களை வீரியமிக்க நாட்களை எல்லாம் இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிற அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் ஓய்வு 60 வயதில் ஓய்வு பெற்று செல்கிற போது ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிற வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தின் மீது சர்வதேச நிதி மூலதனம் கொடுக்கிற நிர்பந்தத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் தாக்குதலை துவக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்தியாவின் இடதுசாரி இயக்கமும் தொழிற்சங்க இயக்கமும் தொழிலாளிகளை தட்டி எழுப்பி போராட்ட களத்துக்கு அழைத்தது. பல பேர் கிண்டல் அடித்தவர்களாம் உண்டு. தொழிற்சங்கம் என்கிற பெயரில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பலர் ஆகா இது அற்புதமான திட்டம் என்று பேசியவர்கள் எல்லாம் பின்னாட்களில் இந்த துயரத்தை தொழிலாளிகள் அனுபவிக்கிற போது அதற்கு எதிரான கோபம் வெளிப்படுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்க துவங்கினார்கள். இப்போது நாட்டின் ஒட்டுமொத்தமான தொழிற்சங்க இயக்கமும் புதிய பென்ஷன் திட்டத்துக்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த கோரிக்கையினுடைய வெப்பம் தாங்காமல் கடந்த ஆண்டு இறுதியில் மோடி அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்கிற பெயரில் ஒரு மோசடியான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. சில பேர் இப்போதும் அதை வரவேற்று என்று அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தார்கள். பல மிகப்பெரிய புரட்சியாளர்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதுக்குள்ளே எப்படிப்பட்ட கேடுகட்ட அம்சங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தோழர் சங்கர் பேசுகிற போது ஒவ்வொரு அம்சமாக விவாதித்து பேசினார். நம்முடைய தலைவர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அது மோசடியினுடைய இன்னொரு வடிவம் என்பதை இப்போது அம்பலப்படுத்திய பிறகு ஓய்வு நாளில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கும் என்று ஆட்சியாளர் அவிழ்த்துவிட்ட கதைகள் எல்லாம் போலியானவை பொய்யானவை என்பதை கொஞ்சம் கொஞ்சம் உணர தொடங்கிய பிறகு அவசரப்பட்டு அறிக்கை விட்டு ஆதரித்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறார்கள். இப்ப அவர்களும் நம்மோடு போராட்ட களத்துக்கு வரக்கூடிய நிர்பந்தத்தை அவர்களுடைய அமைப்புகளின் பின்னால் திரண்டிருக்கிற தொழிலாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்தில் தேர்தல்
களத்திலே நின்ற போது ஏராளமான வாக்குறுதிகளை வாரி கொடுத்தார். இப்பொழுது பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் அறிவித்திருக்கிறார். சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் தொழிலாளிகளை பொறுத்தவரை, அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் சார்ந்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றவில்லை என்பது இது அரசு தொழிலாளர்கள் பால் எப்படி அணுகுமுறையை கடைபிடிப்பது என்பதற்கான உதாரணம். பல்வேறு சமூக பிரச்சனைகளை தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை நாம் ஆதரிக்கிறோம். மாநில சுயாட்சி என்று வருகிற போது எனக்கு முன்னால பேசிய தோழர் பிரான்சிஸ் பேசினார். பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட பிறகு அநேகமாக மாநிலங்களுடைய நிதி ஆதாரம் முழுவதும் வெட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்கள் தங்களுடைய உரிமையை கோரி பெறுவதற்கு பதிலாக பிச்சை பாத்திரத்தில் கையை எடுத்துக்கொண்டு நிர்மலா சீதாராமனிடமும் நரேந்திர மோடியிடமும் பிச்சை எடுப்பவர்களாக மாநில அரசுகளை தள்ளிவிடுகிற வேலையை செய்திருக்கிறார்கள். தங்களுக்கு வேண்டியவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அளவற்ற நிதிகளை அள்ளி கொடுப்பது, தங்களுடைய கொள்கைக்கு முரணான கொள்கையை கடைபிடிக்கிற மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளவு துயரத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு துயரத்தை கொடுப்பது. கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு, தமிழக அரசுக்கு வழங்கக்கூடிய ஒதுக்கீடு, புதிய கல்விக் கொள்கை என்கிற அந்த கேடுகட்ட கல்விக் கொள்கையை தமிழக அரசாங்கம் அமல்படுத்தாது என்று அறிவித்த காரணத்தினால் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி ஆதாரத்தை எடுத்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மடைமாற்றுகிற வேலையை, இந்த அயோக்கியத்தனத்தை ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு வயநாட்டில் பேரழிவு, தமிழ்நாட்டில் 2 மழை வெள்ளத்தில் கடுமையான அழிவு, தமிழக அரசு 37,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியத்தில் இருந்து மாநிலத்துக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டே இருக்காது. நாமும் இணைந்துதான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பைசா நிதி வயநாட்டுக்கு வழங்கப்படவில்லை, தமிழகத்துக்கு வழங்கப்படவில்லை. இந்த தங்களுக்கு வேண்டாத மாநிலங்களில் அமல்படுத்துகிற கட்டமைப்பு விரிவாக்க பணிகளுக்கு மத்திய அரசின் ஒதுக்கீடு முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு தவறான மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் எடுக்கிற போது அதற்கு எதிராக தமிழக அரசாங்கம் குரல் கொடுத்தால் அவர்களுக்கு ஆதரவாக களத்திலே நின்று ஆட்சியாளர்களுக்கு, தமிழக அரசுக்கு ஆதரவாக நாம் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்பாவி தொழிலாளிகளுடைய வாழ்க்கை என்று வருகிற போது அரசு தொழிலாளர்களோடு நான் இல்லை, தமிழகத்திலே இருக்கிற பன்னாட்டு கம்பெனிகள், அது தமிழகத்திலே இருக்கிற ஏகோ முதலாளிகள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள் என்கிற ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டிருப்பதை விமர்சிக்காமல் இருக்க முடியாது, அதுக்கு எதிராக போராடாமல் இருக்க முடியாது. எனவே அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. நோட்டீஸ்ல போட்டிருக்கிற எல்லா விஷயமும் எதுவுமே புதுசு கிடையாது. கடந்த 5-6 ஆண்டு காலமாக, இந்த 10-15 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்தி இருக்கிற போராட்டங்கள் இன்னும் அதற்கு ரிசல்ட் கிடைக்காத நிலையில் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம். 3 மணி வரைக்கும் ஒரு கல்யாண ப்ரோக்ராம், பழைய ஓய்வூதிய திட்டம் அதற்கு மாற்று என்பதெல்லாம் கிடையாது. வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை உறுதி செய்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம் என்றுதான் தமிழகத்துடைய முதலமைச்சர் தேர்தல் களத்திலே நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியில் எந்த முறையளவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நிராகரிக்க முடியாது. எனவே அதை அமல்படுத்தி ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு எதிரான போராட்டத்தை சந்திக்க தயாராக வேண்டும். எனவே அதே மாதிரிதான் பல்வேறு அரசு துறைகளில் இப்போது நிரந்தர நியமனங்கள் எல்லாம் தடை செய்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே தொழிலாளர் சட்ட திருத்தம் என்கிற பெயரில் இந்திய நிலையாளர்கள் சட்டம் 1946 அந்த சட்டத்தில் பணி செய்கிற தொழிலாளிகள் யாரெல்லாம் நிரந்தரமானவர்கள்,
எங்கெல்லாம் பணிகளை அவுட் சோர்ஸ் பண்ண முடியும் அல்லது கான்ட்ராக்ட் விட முடியும் என்று பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. நிலையான சட்டங்களை மோடி திருத்தி இருக்கிறார். நிலையான சட்டங்களை திருத்தி பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற பெயரில் குறிப்பிட்ட கால பணிகளை எந்த துறையில் வேணுமானாலும் தொழிலாளிகளை அமர்த்திக் கொள்ளலாம் என்று ஒரு கேடுகட்ட சட்டத்தை மோடி அரசாங்கம் நிறைவேற்றி நாடு முழுக்க அமலாக்குவதற்கான முயற்சியை ஈடுபட்டிருக்கிறது. 6 மாசம் 6 மாசத்துக்கு தொழிலாளியை அமர்த்திக் கொள்ளலாம், ஊழியர்களை பணியமர்த்திக் கொள்ளலாம். 2 வருடம் 2 வருடம், 5 வருஷம் 5 வருஷம். குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட தொழிலாளிக்கும் நிறுவனத்துக்கும் ஒப்பந்தம் நிறைவேறிய பின்னால் 2 பேருக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இதுதான் பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். அவர் எல்லா கான்ட்ராக்ட், கேஷுவல், தினக்கூலி, அப்ரெண்டிஸ், பயிற்சியாளர்கள், இன்டர்ன்ஷிப், எத்தனை பேர் பாருங்க. நாம் கடந்த காலத்தில் கேள்விப்படாத பேர்கள் எல்லாம் நிரந்தர தன்மையுடைய பணிகளில் இன்ஃபார்மல் ஒர்க்கர் என்று சொல்லுகிற தற்காலிக பணியாளர்களை அமர்த்துவதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகளை அரசு செய்திருக்கிறது. அப்ப மோடி அரசாங்கம் செய்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி உழைப்பாளி மக்கள் நலன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு அம்பானியுடைய உறவு வேண்டும், அதானியுடைய அரவணைப்பு வேண்டும். எனவே அவர்கள் அதில் சமரசம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தமிழ் அரசுக்கு என்ன வந்தது என்ற கேள்வி எழுப்புகிறோம். ஒரு மாற்று திட்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் அநேகமாக தமிழகத்துறை கல்வித்துறையிலிருந்து, சுகாதாரத்துறையிலிருந்து, உள்ளாட்சித்துறை வரை எல்லா துறைகளிலும் பணிகளை எல்லாம் அல்லது ஒப்பந்த தொழிலாளிகளை பணியமர்த்தி சுரண்டுகிற ஒரு கேடுகட்ட நடைமுறை வெளியிட்டு என்றால் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. தமிழகத்தில் படித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு மிக பிரச்சனை உருவாகி இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் கடந்த 75 ஆண்டுகள் இதுவரை கொண்டிருக்கிறது. இதற்காக வெட்கப்பட வேண்டிய ஆட்சியாளர்கள், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஆட்சியாளர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு பதிலாக எல்லாத்தையும் இன்டர்ன்ஷிப், அப்ரெண்டிஸ் என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த பட்ஜெட்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அனைவரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1.97 லட்சம் கோடி ரூபாய் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். எல்லா துறைகளிலும் பயிற்சியாளர்கள் கல்லூரியில படிச்சுட்டு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை கார்பரேட் நிறுவனங்களில் பயிற்சியாளர்களாக அமர்த்திக் கொள்ள வேண்டுமா? அடுத்த அரசு கஜனாவில் இருக்கிற பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்குமா? 3 திட்டங்களை அறிவித்தார்கள். இதன் மூலமாக கஜனாவில் இருக்கிற மக்களுடைய வரி பணத்தை கார்பரேட் நிறுவனங்களுக்கு மோடி மடைமாற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இதுதான் பிரச்சனை. இங்கேயும் மருத்துவ செவிலியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், எல்லா துறைகளிலும் ஒப்பந்த தொழிலாளிகளை அமர்த்துகிற அரசாணைகளை வெளியிட்டு அதை தமிழக அரசாங்கம் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அரசு ஊழியர்கள் அதை வேடிக்கை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் கருதினால் தவறான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எனவே எந்த எல்லைக்கு சென்றும் ஆட்சியாளருடைய இந்த கேடுகட்ட நடவடிக்கையை முறியடிப்பதற்கான போராட்டத்தை அரசு ஊழியர் நடத்துவார்கள். அவர்கள் போராடுகிற போது அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கிற கோடானு கோடி உழைப்பாளிகள் அவர்களுக்கு களம் இறங்குவார்கள் என்கிற எச்சரிக்கையை தமிழக முதலமைச்சருக்கு நான் விடுக்க விரும்புகிறேன். எனவே இப்படி அரசு துறைகளை எல்லாம் இன்னைக்கு கான்ட்ராக்ட் மயமாக்கி எல்லா இடமும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா எபிசியன்சியே போச்சு. நீங்க அத்தனை தொழிலாளியை பணியமர்த்தினால் எப்படி எபிசியன்சி வரும் என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி நம்முடைய சாலை பணியாளர்கள் கோரிக்கை எத்தனை ஆண்டுகாலமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவை 41 ஆண்டு காலம் முந்தைய ஜெயலலிதா
பணி நீக்கம் செய்யப்பட்டு அதை எதிர்த்த மிகப்பெரிய சட்ட போராட்டத்தையும் களப்போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்துக்கு பின்னால் நம்முடைய சாலை பணியாளர்கள் இழந்த தங்களுடைய வீடுகளை திரும்பப்பட்டார்கள். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்போது ஆட்சி உங்களுடைய கையில் இருக்கிறது, அதிகாரம் உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் இந்த 41 மாத காலத்தை பணிக்காலமாக அதிகாரம் உங்களுடைய கையில இருக்கிறது. என்ன பிரச்சனை? அப்ப தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை பேசுவீர்களா? மற்ற நேரத்தில் இந்த அப்பாவி தொழிலாளிகள் உங்களுடைய கண்களில் பெறமாட்டார்களா என்று தமிழக முதலமைச்சரை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதெல்லாம் உங்களுடைய ஆட்சியினுடைய பல அலங்கூடக்கூடிய அம்சங்கள் என்பதை தமிழக முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். 12 மணி நேர வேலை, பிளெக்சிபிள் மாணவர் என்கிற, அதாவது ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிற தொழிலாளர் சட்ட தொகுப்புகளில் வேலையளிப்போர் எம்ப்ளாயர் பிளெக்சிபிள் மாணவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டும் என்றால் அதற்கான வழிவகைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். 8 மணி நேர வேலை என்கிற சர்வதேச கோட்பாட்டை காலிலே போட்டு விதித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இப்போது 6 மணி நேர வேலைக்கான போராட்டம் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலையின்மை 3 ஷிப்டாக இருக்கிற தொழிலாளர்களுடைய பணி நேரம் 4 ஷிப்டாக மாற்றப்படுகிற போது இன்னும் 25% கூடுதலான தொழிலாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட முடியும். அதன் மூலமாக வேலையற்ற இளைஞர்களுக்கு கூடுதலான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த கோரிக்கை இப்போது பற்றி பரவிக் கொண்டிருக்கிற போதும் இந்தியாவில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றுவதற்கான அதிகாரத்தை நிர்வாகங்களுக்கு கொடுக்கிற சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. அதே மாதிரி மாநில அரசாங்கம் ராஜஸ்தான்ல, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் இதை பின்பற்றி அந்த சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு என்ன வந்தது என்ற கேள்வி நமக்கு முன்னால் வருகிறது. யாருக்கும் தெரியாது. தொழிற்சங்கம் பேசவில்லை. எப்படி மோடி நடந்தாரோ அதே மாதிரி இவரும் நடக்கிறார். விவாதிக்கவில்லை. சட்டமன்றத்தில் திடீர்னு வச்சு 12 மணி நேர வேலையை சட்டமாக்குகிற மசோதா தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 2 பேர் எழுத்து குரல் கொடுத்தாங்க. குரல் கொடுத்தவங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு. அதற்கு பிறகு சிஐடி எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக அனைத்து தொழிற்சங்கங்கள் நடத்திய பிரம்மாண்டமான போராட்டத்துக்கு பிறகு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தமிழகத்துடைய தொழிலாளி வர்க்கம் சாதித்தது. 12 மணி நேர வேலை மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தமிழகத்திலே வரலாற்றில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப என்கிற அறிவிப்பை செய்யப்பட்டு பிரம்மாண்டமான வெற்றியை தமிழக தொழிலாளி வர்க்கம் சாதித்தது. அதுதான் சாம்சங் அரசியலமைப்பு சட்டம் தொழிலாளர்கள் சங்க உரிமைக்கு வழங்கி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் செய்திருக்கிற சங்கம் உரிமையை பன்னாட்டு கார்பரேட் தமிழக எதிரான உறுதியான போராட்டத்தை சாம்சங் தொழிலாளர்கள் 38 நாட்கள் நடத்தினார்கள். அந்த போராட்டத்துக்கு பிறகு இப்ப நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டினோம். எல்லாம் எவ்வளவு எல்லா தடைகளையும் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணாங்க. பல பேர் தமிழ்நாட்டில் மாறி போனார்கள். தொழிலாளர்களுக்கு பன்னாட்டு நிறுவனத்தில் வழங்குற சம்பளம் போதாதான். அடே டாய்லெட்டுக்குள்ள போனா வாட்ச்மேன் அனுப்பி விட்டு ஏன் இவ்வளவு நேரம் வெளியே வரலன்னு கேக்குறான். தொழிலாளிகள் எண்ணத்தை விட கூட வேலை செய்ய ஒரு நிமிடத்துக்கு இத்தனை அவுட்புட் கொடுக்க வேண்டும் என்றால் அதுல 1-2 குறைந்தாலும் உடனே பனிஷ்மெண்ட், விடுப்பு எடுக்க முடியாது. பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவனுக்கு சார்ஜ் மோம கொடுப்பது என்று கூட அடாவடி தனக்கு சந்தித்துக் கொண்டுதான் வேற வழியே இல்லாமல் 16 ஆண்டு பொறுமையாக காத்திருந்த பின்னால் சங்கம் சொன்னால் நாம் மாறிவிடுவோம், அடுத்த தலைமுறையும் அடிமை சங்கம் வேண்டும் என்று சொல்லி சாம்சங் தொழிலாளிகள் போராட்ட களத்திலே குதித்தார்கள். அப்பட்டமாக தமிழக அரசு தொழிலாளிகளுக்கு விரோதமாக செயல்பட்டது.
தமிழகத்தில் இருக்கிற பெரும் அரசியல் கட்சிகள் போராடி கொண்டிருந்த சாம்சங் தொழிலாளர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். பல தொழிற்சங்கங்கள் CITU தவறான வழியிலே தொழிலாளிகள் நடத்தி கொண்டெல்லாம் பேசினார்கள். ஆனால் நீதிமன்றம் உண்மையை நிலைநாட்டி இருக்கிறது. இப்போ சாம்சங் தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப மறைமுகமான வழிகளில் அடுத்த தாக்குதலை நடத்துகிறது. நம்முடைய வேண்டுகோள் தமிழக வேடிக்கை பார்ப்பவராக இருக்கக்கூடாது. தமிழகத்தில் மீண்டும் வரட்டும், பன்னாட்டு கம்பெனிகள் தொழில் நடத்தலாம். ஆனால் தமிழகத்தில் இந்தியாவுடைய தொழிலாளர் சட்டங்களை காலில் போட்டு மிதித்துதான் அந்த தொழில் எவனாலும் வந்தால் அதை ஒருவரும் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாற்ற நிலைப்பாட்டை அரசு எடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறானே நாம் போராடுகிறோம். ஏனென்றால் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த தொழிலாளி வர்க்கம் போராடி நம்முடைய முன்ன இப்ப நாம் அனுபவிக்க எந்த உரிமையும் நாம் பெற்ற உரிமை கிடையாது. எல்லா உரிமைகளும் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய தியாகத்தால் பெற்று கொடுத்த உரிமையை பாதுகாக்க முடியாம ஒன்னொன்னா இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய முன்னோர்கள் உதிரம் சேர்ந்து உயிரை கொடுத்து வாங்கி தந்த உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற போராட்டத்தை தொழிலாளி வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கும் மத்திய ஆட்சியாளர் கடைபிடிக்கிற கொள்கையை தமிழக அரசாங்கம் கடைபிடிக்கிற போது அதற்கு எதிராக நம்முடைய போராட்டங்களை இன்னும் வீரியப்படுத்த வேண்டும். எவ்வளவு பேர் ஊதியத்துக்கான போராட்டம், தத்துவ ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கிராம ஊழியர்கள் என பல்வேறு திட்ட பணிகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவளை தொழிலாளர்கள் கூட வைக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்கிற போது அவர்களை அவருடைய உரிமைக்கான போராட்டத்தை அரசு ஊழியர் சங்கம் உள்ளிட்ட நம்முடைய அமைப்புகள் நடத்தும் மூலம் மட்டும்தான் அவருடைய கோரிக்கைகளும் கூட இன்றைக்கு செவிட்டு காதலராக இருக்கிற ஆட்சியாளருடைய கால்களில் சேர்கிற போராட்டங்களாக முழக்கங்களாக மாறி இருக்கிறது. எனவே நாம் நடத்துகிற போராட்டம் வெறுமனே நமக்கான போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்துடைய அரசு துறையாக இருக்கிற பல லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு பணியிடங்களை நிரப்பு என்று சொல்வதன் மூலமாக தங்கள் எதிர்காலமே சூனியமாகிக் கொண்டு வாழ்க்கை குறித்த எந்த லட்சியம் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிற கோடான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற சமூக ரீதியான பிரச்சனையை அரசு ஊழியர்கள் போராடுகிறீர்கள். அந்த போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்ந்தால் மக்களை பற்றி மறந்து விடுவார்கள். ஆனால் தொழிற்சங்க இயக்கம் ஒருபோதும் உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளை கைவிடாது. எனவே உடனடியாக சங்கம் கோரிக்கைகளின் மீது தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் இன்னும் ஓராண்டு காலத்தில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வருகிற போது ஆட்சியாளராக யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக எப்பவும் அரசூழல் தான் இருக்கிறார்கள், இப்போதும் இருப்பார்கள் என்ற எண்ணத்தை தமிழக அரசாங்கத்தில் உள்ளத்தில் போகிற போராட்டங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை நீங்கள் நடத்தப் போகிறீர்கள். அந்த போராட்டங்களில் உங்களோடு உழைப்பாளி மக்கள் எப்போதும் உங்களோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை கூறி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் CITU மாவட்ட குழுவின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.